ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா முத்ரா யோஜனா திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசினுடைய ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த முத்ரா யோஜனா திட்டம். எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015 தொடங்கப்பட்டது. ஓகேவா? இப்போ ஏன் இந்த திட்டத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை அடிப்படையில் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் அதிக பயனாளிகள் உள்ள மாநிலங்களில் முதலிடம் வந்து பீகாரும், இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போது முத்ரா யோஜனா திட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அல்லாத, அதே மாதிரி பண்ணை, அதாவது விவசாயம் அல்லாத, ஓகேவா, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை தொடங்கக்கூடிய முதல் தர அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தால் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 9.03% வட்டி விகிதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படின்றது வழங்கப்படுது. இந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 3 வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிசு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிஷோர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தருண். இது மூணுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடுக்கக்கூடிய கடன் அளவு வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். ஓகேவா? அப்போ முத்ரா யோஜனா திட்டம் அப்படின்றது 2015 தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் வந்து கார்ப்பரேட் அல்லாத, அதே மாதிரி விவசாயம் அல்லாத, குறு சிறு நடுத்தர தொழில் தொடங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய முதல்நிலை தொழிலாளர்கள் ஆல்ரெடி தொழில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் அப்படின்றது வழங்குறாங்க. அப்போ இதில் அதிகபட்சமாக எவ்வளோ கடன் வழங்குவாங்க அப்படின்னா 10 லட்சம் வரையில் கடன் வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.03% வட்டி விகிதத்தோட இந்த கடன் அப்படின்றது வழங்கப்படுது. 3 விதமாக இந்த கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சிசு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிஷோர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தருண். ஓகேவா? இதையாக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த பயனாளிகள், முத்ரா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளில் அதிகம் பயனாளிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னா பீகார் ஃபர்ஸ்ட் இடம், தமிழ்நாடு 2, மேற்கு வங்கம் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறு சிறு நடுத்தர தொழில் அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பட்டுருக்கு.